வணக்கம் நண்பர்களே, இது உங்களில் ஒருவன் சதீஷ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் முகமுடி. இது தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஹீரோ படம் என்று சொல்கிறாங்க. கந்தசாமி படத்துக்கும் இதே தான் சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பல பேர் பல படத்தில் பறந்து பறந்து அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ படத்தை பார்த்துருக்கோம். அதில் இது எப்படி மாறுபட்டு இருக்குன்னு நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது சூர்யா. பட் சில காரணங்களால் அவளை நடிக்க முடியாமல் போச்சு. ஸோ இது சூர்யா படம்ன்றதுனால மிஸ்கின் பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு போட்டு இருந்தார். பட் சூர்யா நடிக்கிறதுனால அதை ஜீவா நடித்தார். ஆனாலும் அவர் பட்ஜெட்டை கம்மி பண்ணல. அதனால் இது ஜீவா நடித்த படத்திலே மிகவும் அதிகமான பட்ஜெட்டில் வெளியாக இருக்கும் படம். மிஸ்கின் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்சில் கொஞ்சம் ரொம்ப கோபமாகவே பேசினார். வழக்கெண் 18/9 படத்தில் என்ன இல்லை, ஏன் மக்கள் அந்த படத்துக்கு பிரமாண்ட வெற்றியை தரவில்லை என்ன. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் இட். அது ஒரு சிறந்த படம். ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பை நாம் கொடுக்கவில்லை. போன வாரம் ரிலீஸான ஆச்சரியங்கள் படம் கூட ஓரளவுக்கு சிறந்த படம் தான். பட் அது 3 நாள் திரையில ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த படத்தையே ஒரு 3000 பேர் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டேக் இஸ் ஆன் அவர் சைடு. இதனால் சித்திரம் பேசடி, அஞ்சாதே, நந்தலா போன்ற படங்களை கொடுத்த மிஸ்கின் நமக்கு முதல் முறையாக ஒரு கமர்ஷியல் படத்தை தந்திருக்காரு. அதில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறாரா இல்லையா என்று இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்தில் ஹீரோ ஜீவா கும்ஃபு ஃபைட்டராக வராரு. அவர் நல்லாவே ஃபைட் பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கு இவரை தவிர வேறு யாரும் ஃபிட் ஆவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த ரோலை உணர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே நடிச்சிருக்காரு. படத்தோட ஹீரோயின் பூஜா, அவங்கள சுற்றி தான் ஆக்சுவலி கதை ஃபுல்லாகவே போகும். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க டேலண்டஸ் காமிக்க இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மேபி அடுத்த படத்தில் she will get opportunity. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரோலை ஒழுங்காகவே பண்ணியிருக்காங்க. வில்லனா நரேன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜஸ்ட் 1 or 2 சீன்ஸ் தான் வருவார். பட் செகண்ட் ஹாஃபில் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ இஸ் டேலண்ட். அண்ட் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினோட கண்ணோட இவரோட கண் ரொம்ப பேசியிருக்கு. படத்தில் குங்ஃபு மாஸ்டராக நமக்கு தெரிஞ்ச பழைய ஆக்டர் விக்னேஷ் நடிச்சிருக்காரு. அவரோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலி மிஸ்கின் சில சீன்ஸில் அவர் குங்ஃபு மாஸ்டர்னு காமிக்கிறதுக்காக ஒரு 2 சீன் வச்சுருக்காரு. அதை பார்த்து மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. மற்றபடி அவர் அந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 சீன் மட்டும் மிஸ்கின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தோட உண்மையான ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மியூசிக் டைரக்டர் கே. ஆமாங்க, கே. ஆக்சுவலி அவர் பேர் கிருஷ்ணகுமார். பட் எல்லாரும் அவரை கேன்னு தான் கூப்பிடுறாங்க. வாயை மூடி சும்மாருடா பாட்டு, பட்டி தொட்டி எல்லாம் இப்போது இனிமேல் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த பாட்டை என்னுடைய நண்பர் தேவன் ஒருத்தர் பிக்சரைஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த பாட்டை ஆக்சுவலி நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். பட் என்னோட நண்பர் தேவ் அந்த பாட்டின் வரியோட ஃபீலிங்ஸை இந்த படத்தோடு நல்லா காமிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். என்னடா இவன் படத்தோட கதையை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு. ஸோ ஒரு நார்மல் மனுஷன் எப்படி திடீர்னு சூப்பர் ஹீரோ ஆகிறான்னு தான் கதையில் காமிச்சிருக்காங்க. பட் அந்த சூப்பர் ஹீரோவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்காது. ஸோ இது குழந்தைகளுக்கான படம் மட்டும் அல்ல, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி சாங்ஸ்னு ரொம்ப நல்லாவே போகுது. இன்டேட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக செகண்ட் ஹாஃபில் இருக்க போகுதுன்னு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங்காகவும், உண்மையாக சொன்னால் கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த வேகத்தை அவங்க செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருந்தா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். பட் அது அவங்க பண்ணல. மிஸ்கின் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கமர்ஷியல் படம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அது எவ்வளோ கஷ்டம்னு கண்டிப்பாக மிஸ்கின் இந்த படத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிருப்பாரு. மேபி அடுத்த படத்தில் மிஸ்கின் ஒன்றும் பெட்டராக நம்ம கொடுப்பான்னு நினைக்கிறேன். பட் அஸ் ஏ சூப்பர் ஹீரோ படமாக, தமிழில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ படமாக மிஸ்கின் அவரோட வேலையை நல்லாவே செஞ்சுருக்காரு. இந்த மூவிக்கு நிறைய பேர் 3.5 4 out of 5 கொடுக்கலாம். பட் ஆஸ் எ காமன் மேன், உங்களில் ஒருவனா உங்கள் அனைவருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஐ கிவ் த ரேட்டிங் as 3 out of 5 ஃபார் திஸ் மூவி.